ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் சனாவரை ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. சீட்ஸ் இருந்தால் சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ வீடியோவில் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக இது பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேணுன்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபிஷ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஃபிஷ்ஷில் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. வால் பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையுமே நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா தடவின உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஊறினா இன்னும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தவா எடுத்து அதில் நல்லா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா இடத்தையும் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை வறுத்துக்கலாம். எவ்வளோ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அவ்வளோ ஃபிஷ் எடுத்து தவாவில் போட்டுக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க. பக்கத்தில் வச்சா ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கின்லாம் ஒட்டிக்கும், எடுக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போடக்குள்ளலாம், அதனால் கொஞ்சம் எட்ட போட்டுக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் எட்ட போட்டுக்கோங்க. மசாலா மேலே இல்லைன்னா அதை தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி. எண்ணெய் நல்லா பின்னீரவை ஊற்றிக்கோங்க, அப்போ தான் இன்னும் கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ கருவேப்பிலையை போட்ட உடனே 1 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், உடையாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப தீயாமல், ஸ்கின்லாம் தீயாமல் நல்லா இருக்கும். இப்போ ஃபிஷ் எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.